ஏசாயா 43ஆம் அதிகாரம் 1வது வசனம். இன்றைக்கு உங்களை தூக்கி நிறுத்தக்கூடிய இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன். எல்லாரும் சொல்லுவோம், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். பயப்படுற ஒவ்வொருத்தவங்களுக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். இது மீட்டு கொண்ட நபருக்கு தெரியாத நிலையில இருக்கிற மனிதனுக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இது. அல்லேலூயா. கர்த்தர் எந்த மனிதனை மீட்டு இருக்கிறாரோ, எந்த மனிதனை தூக்கி நிறுத்தி இருக்கிறாரோ, எந்த மனிதனை தன்னோடு சேர்த்து கொண்டிருக்கிறாரோ, அந்த மனிதன் பயந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதன் கலக்கத்திலே, பயத்திலே, வேதனையில் இருந்து கொண்டிருக்கிறான். அந்த மனிதனை பார்த்துதான் சொல்லுகிறார் தேவன், பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீ எந்த காரியத்தை குறித்து பயப்படுகிறாயோ அந்த காரியம் நிச்சயம் நடக்காது. சொல்லுங்க, அந்த காரியம் என்ன செய்யாது? நிச்சயம் நடக்காது. ஏன் நடக்காது? என்னை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டு கொண்டிருக்கிறாரு. அந்த பிரச்சனை என் வாழ்க்கையில வரப்போகக்கூடிய ஆள் கிடையாது. நான் எந்த பிரச்சனை, எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் அதுல நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன், அதுல நான் மாட்டிக்கொள்ள மாட்டேன். எந்த மனிதன் சூழ்ச்சி செஞ்சாலும் சரி, எந்த மனிதன் திட்டமிட்டாலும் சரி, அதுல நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன், மாட்டிக்கொள்ள மாட்டேன். காரணம், தேவன் என்னை மீட்டு அவரோடு வைத்திருக்கிறார்.